விருச்சிகம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி முடிந்தது. முடிவும் விடிவும். உறவுகளுடைய பகை தீரும். இத்தனை காலமா இருந்த ஏமாற்றங்கள் மாறும். ஏதோ ஒரு வகையில நீங்க மற்றவங்களுக்கு ஆதாயத்தை கொடுத்துட்டு ஏமாந்தோம் விலகி வந்திருப்பீங்க. அந்த ஏமாற்றங்களிலிருந்து வெளிவர போறீங்க. விலகி போன உறவுகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த வருத்தங்கள்ல இருந்து மாறக்கூடிய சூழ்நிலை வரும். குறிப்பா இந்த உடல்நல தொந்தரவு போன்றவற்றிலிருந்து நீங்க வெளிவர போறீங்க. இந்த அர்த்தாஷ்டம சனியோட கஷ்டங்கள் முடிந்தது. அதுதான் பெரிய பாசிட்டிவான விஷயம். முடிவும் விடிவும் அப்படின்னே சொல்லலாம். ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன், வேலையில இதெல்லாமே கடந்த காலத்துல இருந்தது. அந்த ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன்ல இருந்து வெளிவர போறீங்க. பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ எதிர்பார்க்கிறவங்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொலை தூரத்துல போய் வேலை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் குடும்பத்தோடு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வணக்கம், ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். விருப்பப்பட்டா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. சரியான ஜோதிட தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும், சரியான கைடன்ஸ் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தாக லைக் பண்ணி உங்க நண்பர்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த பஞ்சம சனியால விருச்சிக ராசிக்கு என்ன நன்மைகள் வரும் அப்படின்னாக்க மேக்சிமம் 100%க்கு 75% நன்மைகள் தான். ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். இந்த விருச்சிகம் ராசிக்கு முடிவும் விடிவும் என்றே சொல்லலாம். அதாவது அஷ்டமத்து சனியோட பாதி கஷ்டம் வந்து அர்த்தாஷ்டம சனி கஷ்டம். அந்த அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் 4ஆம் இடத்துல ராகுவும் இருந்தது. ராகு சனி சேர்க்கையினால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கடுமையான ஒர்க் ப்ரெஷர். இந்த கடுமையான ஒர்க் ப்ரெஷர் மாறும். ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க, மேலதிகாரிக்கு கூட நீங்க தான் கைடன்ஸ் பண்ணி கொடுத்திருப்பீங்க. அதுக்கு ஒரு பதவி மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்துல ஊதிய உயர்வு, பதவி உயர்வும் கிடைச்சிருக்கும். அதே போல இந்த பஞ்சம சனி காலகட்டத்திலையும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா அர்த்தாஷ்டம சனியில நீங்க அலைஞ்சி போய் வேலை பார்த்திருப்பீங்க. அலைச்சல்கள், பயணங்கள், டிராவலிங் நிறையவே இருந்திருக்கும். அல்லது குடும்பத்தை விட்டு வெளியில போய் நீங்க ஸ்டே பண்ணி அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருந்திருக்கும். ஆனா அந்த பஞ்சம சனியில நீங்க குடும்பத்தோடு வந்து சேரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அலைச்சல்கள், பயணங்கள் இல்லாமல் இருக்கும். அந்த வகையில சரியான இடமாற்றத்தை அடைவீங்க. இப்ப இந்த சனி வந்து ராகு சனி விட்டு விலகுனது பெரிய பாசிட்டிவ். இப்ப 4ஆம் பாவகத்திலிருந்து 5ஆம் பாவகத்துக்கு சனி வர்றது பஞ்சம சனி. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி வர்றது அதாவது சில கஷ்டங்களையும் கொடுக்கும். அதாவது 100க்கு 75% நன்மைகளை கொடுத்தாலையும் 25% சில கஷ்டங்களையும் கொடுக்கும். பஞ்சம சனியாக வரக்கூடிய இந்த காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடு மற்றும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து உங்களுடைய கர்ம வினைகளிலிருந்து நீங்க வெளிவரக்கூடிய காலகட்டம். அப்போ நீங்க பல துன்பங்கள்ல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு உங்களை இறைவன் அந்த பாதையை நோக்கி தள்ள போறாரு. சோ சரியான பாதைக்கு நீங்க வரப்போறீங்க. அதுதான் பெரிய பாசிட்டிவான விஷயம். இப்ப வந்து ஹெல்த் பிரச்சனை, தாயாரின் உடல்நலத்துல தொந்தரவுகள் போன்றவை கடந்த காலங்கள்ல நிறையவே இருந்திருக்கும். உங்களுக்குமே ஹெல்த் பிரச்சனை இடத்துல 2023ல இருந்து 25க்குள்ள ஒரு ஆபரேஷனோ அல்லது மருத்துவத்திற்காக நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையோ உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த சூழ்நிலையிலிருந்து மாற போறீங்க. இனிமேல் அந்த மருத்துவ செலவு பெரிதாக இருக்காது. அதே சமயத்தில் தாயாரின் உடல்நலத்துல பாதிப்பு, தந்தைக்கு பாதிப்புன்னு இப்படி நிறைய பிரச்சனைகள். அப்போ இந்த தாயாரின் உடல்நல தொந்தரவுன்றது இந்த டிசம்பர் 2026 வரையிலும் இருக்கும். ராகு 4ஆம் இடத்துல இருக்கிற வரையிலும் தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். அதுல குறிப்பா ஆகஸ்ட் மாசம் வரையிலும் தாயாரின் உடல்நல தொந்தரவுகள் இருக்கும். அவர்களின் உடல்நலத்துல கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டும். ஆனா தந்தைக்கு பெரிய அளவுக்கு இனிமேல் பிரச்சனை இல்லை, கண்டம் நீங்கியது. அதே சமயத்துல 5ஆம் பாவகத்துல இந்த சனி பகவான் வர்றது வந்து பாத்தீங்கன்னாக்க ஜூன் மாசத்துல இருந்து 5ஆம் அதிபதி உச்சம் பெறாரு. 5ஆம் அதிபதி உங்களுக்கு 9ஆம் பாவகத்துல பாக்கியஸ்தானத்துல உச்சம் பெறுது. பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று இந்த சனியை பார்க்கிறார் 9ஆம் பார்வையாக. அப்ப அந்த 5ஆம் பாவகமும் ஆக்டிவேட் ஆகுது, 9ஆம் பாவகமும் ஆக்டிவேட் ஆகுது. திரிகோணங்கள் ஆக்டிவேட் ஆகக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல தசா புக்தி நடக்குதுன்னாக்க தடைப்பட்ட காரியங்கள்லாம் பட்டுன்னு முடிஞ்சு போயிடும். அதாவது திருமணம் ஆகல, வரன் பார்க்கிறோம், செட் ஆகலன்றவங்களுக்கு வரன் அமையும், திருமணம் ஆகிடும். அதே போல காதலில் இருப்பவர்களுக்கு காதல் பேச்சுவார்த்தை நடந்து அந்த காதல் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி காதல்ல இருக்கிறவங்க ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க, ஆனா பிரியல அப்படின்றவங்களுக்கு காதல் சக்சஸ் ஆகும். காதல்ல இருந்த காதல் பிரிஞ்சு போச்சு அப்படின்றவங்களுக்கு அரேஞ்ச்டு மேரேஜுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்க வரன் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல சில பேர்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பீங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பு அல்லது எதிர்ப்பாளினுடைய நட்பு போன்றவை கடந்த காலங்கள் இருந்திருக்கும், அவை விலகி போயிருக்கும். அது வந்து மீண்டும் வருமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கொஸ்டின். இதுக்கு நான் பதில் பலமுறை சொல்லிட்டேன். அப்படி விலகி போன உறவு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா நீங்க தேடாத உறவு வரும். அப்படின்னா புதிய நட்பு, புதிய காதல்,
அல்லது புதிய ரிலேஷன்ஷிப்பு போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவற்றின் மூலம் உங்களுக்கு இழந்த மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்து வரலாம் சிறப்பாகவே இருக்கும். கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்கும். ஒரு அந்நியன் இருக்கும். வாழ்க்கை துணைவர் உங்களை நேசிக்கக்கூடியவராக இருப்பார். குழந்தை போல உங்களை பார்த்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். விருச்சிக ராசிக்காரங்களும் எமோஷனல் டைப்பாக வாழ்க்கை துணைவரை நேசிக்கக்கூடியவர்கள். ஓவர் பொசசிவா இருப்பாங்க விருச்சிக ராசி. அதை தற்போது இந்த காலகட்டத்தில் புரிந்து கொள்வார். வாழ்க்கை துணைவரும் புரிந்து கொள்வார். நம்மளுடைய கணவர் அல்லது நம்மளுடைய மனைவி நமக்காக தான் பேசுறாங்க, நமக்காக தான் வாழ்றாங்கன்ற விஷயத்த புரிந்து கொள்வார். அவங்க கோவப்பட்டாலையும் அது ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்றத புரிந்து கொள்வார். அதே போல வாழ்க்கையில கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரை திருப்திகரமா தான் இருக்கும். இதுல எக்ஸெப்ஷன் இருப்பீங்க, தோஷங்கள் இருக்கு, பொருத்தம் அமையாதவர்களுக்கு வேணா கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அவங்க ஆல்ரெடி பிரிந்திருக்கீங்க, டிவோர்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு அல்லது டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமணம் போன்றவை ஏற்படும். மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு வரன் வரும், அது மறுமணமும் ஏற்படும். அதே சமயத்துல இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 3ஆம் பாவகத்துக்கு 2026 டிசம்பர் மாதம் வந்துடும். அந்த வகையில பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு 9ல கேது போயிடும். பூர்வீக சொத்துல சில வில்லங்கங்கள் பிரச்சனைகள் அவற்றிலிருந்து பூர்வீக சொத்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் வரும் உங்களுக்கு அடுத்த வருஷம் 2027ல. இப்ப 5ஆம் பாவகத்திற்கு இந்த சனி அந்த வீட்டின் அதிபதியும் உச்சமாகறதுனால தனக்காரகனாகவும் வராரு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகவும் குரு பகவான் 9ஆம் பாவகத்துல உச்சம் பெறுறது அந்த நேரத்துல கேதுவும் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 2027ல இருந்து இருக்கும். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு பூர்வீக சொத்து ஆதாயம் உண்டு. சொந்த வீடு கட்டுறது, புதிய வீட்டுக்கு குடி போறது, வீடு வாகனம் வாங்குறது போன்றவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே சமயத்துல வருமானமும் கூடுதலாக இருக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் சிறப்பாகவே இருக்கும். ஜூன் மாசத்துல இருந்து தொழிலில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களை சமாளிப்பீங்க. அந்த அயலார்களுடைய தொந்தரவு அல்லது எதிர்ப்புகள் பிரச்சனைகளை சமாளிப்பீங்க. ஒரு சரியான இடத்துக்கு மூவ் பண்ணுவீங்க. அதே போல பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்குமே பாத்தீங்கன்னா நிறைய கண் திருஷ்டி, போட்டி, பொறாம அவற்றிலிருந்து நீங்க வெளிவருவீங்க. அவற்றிற்கு சரியான பதிலடி கொடுப்பீங்க. முன்னேற்றங்கள் இருக்கும். புதிய ஐடியாக்களை புகுத்தி தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. அதன் மூலம் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதே போல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஜூன் மாசத்துல இருந்து நீங்க ஒரு நல்ல ஒர்க் ப்ரெஷர் இல்லாம நல்ல ஒரு வேலையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வோ சரியான இடமாற்றமோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும் சிறப்பு தான். இந்த பாக்கியஸ்தானமும் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் இயங்குதுனாக புத்திர பாக்கியம் கிடைக்கும். அப்ப திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். குடும்பத்தை விட்டு தள்ளி இருப்பவர்கள் குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னாக்க அவங்களும் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தற்காலிகமா பிரிஞ்சவங்கன்றது ஒரே குடும்பத்தில இருந்து தனித்தனி அறைகளில் தூங்கினவங்க கூட ஒன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலை, ஒற்றுமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல தொழில் காரணமாக பிரிந்து போய் வெளியூர்ல வேலை பார்த்தவங்க கூட தன்னுடைய குடும்பத்தோடு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அதே சமயத்துல பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் கடந்த காலங்களிலும் இருக்கு, வரும் காலங்களிலும் பிள்ளைகள் மூலம் மன வருத்தம் வரும்னு தான் சொன்னேன். ஆனாலும் இந்த குரு பார்வையால பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. இந்த பஞ்சம சனியால மே மாசம் வரலும் பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். பிள்ளைகளின் உடல்நல தொந்தரவு பாதிப்புகள் கொஞ்சம் வரும். அல்லது அவங்களுடைய படிப்பு பற்றிய கவலைகள், டென்ஷன், அவங்களால சில பிரச்சனைகள் போன்றவை இந்த மே மாசம் வரலும் இருக்கும். பிள்ளைகள் தொடர்பான கவலை ஆல்ரெடியே இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த கவலை மே மாசம் முடிகிற வரலுமே இருக்கும். ஆனா ஜூன் மாசம் குரு பெயர்ச்சியான பிறகு பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் நீங்கும். பிள்ளைகளுக்கே கூட வரன் பாக்குறீங்கன்னாக்க வரன்கள் அமைந்து திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தும். அப்போ பாத்தீங்கன்னாக்க ஜூன் மாசத்துல இருந்து உங்களுக்கு விடிவுகள் தானோ தவிர முடிவுகள் இல்லை. ஜூன் மாசத்திலிருந்து உங்களுடைய எடுத்த முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். எடுத்த காரியங்கள்ல வெற்றி அடைவீங்க. அப்போ இந்த பஞ்சம சனியால பாசிட்டிவான விஷயங்கள் தான் நிறையவே இருக்கு. ஆகேது பயிற்சியான பின்னாடி இன்னமும் நிறைய பாசிட்டிவ் இருக்கு. இப்போ சில பேர்லாம் பிசினஸ் பண்ணணும்னு ஐடியா இருக்கும், ஆனா ஆரம்பிக்காம தயங்கிக்கிட்டே இருப்பீங்க, தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க கூட இந்த ஜூன் மாசத்துல இருந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு அல்லது ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி ஒரு சிறிய அளவில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு கூட வருமானம் கூடுதலாக கிடைக்கும். புதிய கிளையை ஓபன் பண்றதோ அல்லது பிசினஸை விரிவுபடுத்துறதோ பிசினஸ் விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலையோ ஏற்படும். அந்த வகையில வருமானம் கூடுதலாகவே இருக்கும் பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு. முக்கியமா அந்த உறவுகளோட இருந்து வந்த பகை, இந்த உறவுகளோடு இருந்து வந்த பகை மாறும், தீரும். வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யறது, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து வழிபாடு செய்யும் போது உங்களுடைய கர்ம வினைகள்ல இருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது பேட் கர்மா நம்மளுக்கு குறையும். அந்த வகையில கஷ்டங்களும் குறையும் அர்த்தம். கர்ம வினை ஒருத்தருக்கு குறையுதுன்னாவே அல்லது அந்த கர்ம வினையிலிருந்து வெளியே வராங்கன்னாகவே
அவங்களுடைய சொந்த திறமை, தனித்திறமையை அடையாளம் காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எல்லாருக்குமே ஒவ்வொரு தனித்திறமை அவங்க மனசுக்குள்ளார இருக்கும். அந்த தனித்திறமை என்றது தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் கர்மவினையுடைய தாக்கம். அந்த கர்மவினை குறையும் போது உங்களுடைய இண்டிவிஜுவல் நாலேஜ் தெரியும், தனித்திறமை தெரியும். அந்த தனித்திறமையை நீங்க பயன்படுத்தி அதை பிசினஸா மாத்துறீங்க அல்லது அந்த திறமையை வளர்த்தெடுத்து ஒரு வேலைக்கு போறீங்கன்னாக வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பாக ஏற்படுத்தும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மருத்துவம் போன்ற உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது அதற்காக முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திங்க. சில பேருக்கு வெளியூர்ல கூட போய் வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கூட வரும். 5ஆம் பாவகத்து சனி பாத்தீங்கன்னா 7ஆம் பாவகத்தை பார்க்கும். வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். வாழ்க்கை துணைவர் வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். நண்பர்களுடன், கூட்டாளிகளுடன் அல்லது பிசினஸ் பண்றீங்கன்னாக கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா தொழிலையும் அவங்க கிட்டே விடாம நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கணும். அதே போல இந்த சனி பகவான் 2ஆம் பாவகத்தையும் பார்க்கும். அதே போல இந்த சனி பகவான் ராசிக்கு 11ஆம் பாவகத்தையும் பார்க்குது. இந்த 11ஆம் பாவகத்தை பார்க்கும்போது நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொடுத்தீங்கன்னாக, பணம் கொடுக்குறீங்கன்னாக அதுக்குரிய டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிக்கணும். இப்போ மூத்த சகோதர வகையில சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் சனி பார்க்கறதுனால எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். வருமானம் வரும், ஆனா எக்ஸ்பென்சஸும் பண்ற மாதிரி இருக்கும். அரசு பணியில் இருப்பவர்கள் ஒரு படி மேல உயர போறீங்க. சரியான இடமாற்றம் கிடைக்கும். ஊதிய உயர்வோ பதவி உயர்வு எதிர்பார்க்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மே மாசம் இறுதியிலே அதுக்கான செய்திகள் வரும். மேலும் வேலை தேடக்கூடியவர்கள் புதிதாக படிச்சுட்டு இப்பதான் வேலை தேடுறேன், கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்றேன் அல்லது படிச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாக்க புதிதாக கல்வியை முடிச்சுட்டு வரக்கூடியவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். புத்திரபாக்கியத்துக்காக நீண்ட நாள் முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். குறிப்பா கமிஷன், ரியல் எஸ்டேட்டு, வங்கித்துறை, அரசு துறை, அரசியல் இருப்பவர்கள், மேலும் அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், நீர் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் விற்கக்கூடியவர்கள், ஆசிரியர் தொழில இருக்கக்கூடியவர்கள், வாக்கால் பழிக்கக்கூடிய தொழில், வக்கீல், கன்சல்டேஷன் பண்ணக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும். நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஓம் நரசிம்மாய நமக, ஓம் நரசிம்மாய நமக அப்படின்ற மந்திரத்தை 108 முறை வீட்லயே கூட நீங்க சொல்லிட்டு வாங்க. சாமி கும்பிடும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் வரும், பிரச்சனைகள் ஓயும். நன்றி, வணக்கம்.